வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்குல இப்ப போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. ஒரு பக்கம் ஏவுகணைகள் பாயுது, இன்னொரு பக்கம் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கு. ஆனா இப்ப கடந்த ஒரு மணி தியாலத்துல ஈரான் எடுத்திருக்கிற அந்த ஒற்றை முடிவு, அதுதான் இப்ப முழு உலகத்தையும் பயத்துல உறைஞ்சு போக வச்சிருக்கு. உறவுகளே, உலகத்தையே இருட்டுக்குள்ள தள்ளக்கூடிய அந்த மாபெரும் பொருளாதார வடிகுண்ட ஈரான் இப்ப வடிக்க வச்சிட்டது. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்துல 20% எண்ணெய் போய்கொண்டிருக்கிற அந்த ஒற்றை பாதை ஹார்மோஸ் ஜலசந்தி. அந்த பாதையை ஈரான் ராணுவம் இப்ப முற்றாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை மூடுவதாக உத்தியோகபூர்வமா அறிவிச்சிட்டது. இதோட அர்த்தம் என்னண்டா, இனி ஒரு சொட்டு எண்ணெய் கூட இந்த கடல் வழியா உலக நாடுகளுக்கு போகாது. இது வெறும் போர் இல்ல உறவுகளே, இது உலகத்தையே பட்டினி போட போற ஒரு மாபெரும் சதிவலை. ஏன் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இவ்வளவு முக்கியம் என்று யோசிக்கிறீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்கோ. சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக் கண்டு அத்தனை அரபு நாடுகளோட எண்ணெய் கப்பல்களும் இந்த குறுகிய கடல் பாதை வழியாதான் உலக நாடுகளுக்கு போகணும். உலகத்துல இருக்கிற அத்தனை வாகனங்களும் ஓடணுமெண்டா இந்த பாதை திறந்திருக்கணும். இப்ப ஈரான் என்ன செய்தண்டா, அந்த பாதையில தன்னோட ஏவுகணைகளையும் கடற்படையையும் நிறுத்தி வச்சிட்டுது. எங்கட நாட்டு மேல நீங்க குண்டு போட்டா நாங்க உங்களோட கழுத்தை நெரிப்பமண்டு ஈரான் இப்ப நேரடியா சொல்லிட்டது. இதனால இப்பவே உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல உயர தொடங்கிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எகிற போகுது. ட்ரம்ப் என்ன நினைச்சார்? ஈரானுக்குள்ள குண்டு போட்டா அவங்க பயந்து சரணடைவாங்கன்னு நினைச்சார். ஆனா ஈரான் இப்ப ட்ரம்ப்புக்கு ஒரு மாபெரும் செக் மீட் வச்சிருக்கு. அமெரிக்காவால ஈரான ராணுவ ரீதியா தாக்க முடியும் என்னாலும் ஈரானால அமெரிக்காவோட பொருளாதாரத்தையே தரைமட்டமாக்க முடியும் என்றதை இப்ப ஈரான் நிரூபிச்சிருக்கு. இந்த ஜலசந்தி மூடப்பட்டதால ஜப்பான்ல இருந்து ஐரோப்பா வரைக்கும் அத்தனை நாடுகளும் இப்ப அலற தொடங்கிட்டினம். அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எல்லாம் இப்ப ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிட்டினம். போற நிப்பாட்டுங்கோ, இல்லாட்டி எங்கட நாட்டு பொருளாதாரம் அழிஞ்சு போகும் என்று சொல்லி உலக நாடுகள் இப்ப பதறி கொண்டிருக்கினம். ஈரானோட இந்த ஒற்றை மூவ் ட்ரம்போட அத்தனை போர் திட்டங்களையும் இப்ப கேள்விக்குறியாக்கிட்டது. இது வெறும் ஆரம்பம்தான் உறவுகளே. ஹார்மோஸ் ஜலசந்தி இன்னும் 48 மணித்தியாலங்களுக்கு மூடியே இருந்தா உலகத்துல இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளும் நின்று போகும், விமான போக்குவரத்து முடங்கும், சாப்பாட்டு பொருட்களோட விலை ஆகாயத்துக்கு போகும். ஒரு பக்கம் இஸ்ரேல் மேல 125 ஏவுகணைகளை ஏவின ஈரான், இன்னொரு பக்கம் உலகத்தோட கழுத்தை இப்படி நெரிச்சு வச்சிருக்கு. அமெரிக்கா இப்ப என்ன செய்ய போகுது? பலவந்தமா அந்த பாதையை திறக்க பாக்குமா? அப்படி நடந்தா அங்க ஒரு மாபெரும் கடற்போர் வடிக்கும். அது நடந்தா உலக வரைபடமே அழிஞ்சு போகும் என்றதான் கசப்பான உண்மை. உங்களோட கருத்து என்ன உறவுகளே? ஈரான் எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியா? இதனால பெட்ரோல் விலை எவ்வளவுக்கு உயரும் என்று நினைக்கிறீங்க? நம்ம நாட்டு பொருளாதாரம் இதனால எப்படி பாதிக்கப்பட போகுது? மறக்காம கீழே காமெண்ட்ல உங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கோ. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத இந்த மாபெரும் போரோட அத்தனை எக்கனாமிக் அப்டேட்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கோ. நன்றி.